نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد وإذ وعدنا موسى 40 ليلة ثم اتخذتم العجل من بعده وأنتم ظالمون ثم عفونا عنكم من بعد ذلك لعلكم تشكرون وإذا أعطينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون صدق الله العلي العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தினருக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளில் ஒன்று, அற்கொடைகளில், உங்களுக்கு நாம் கடலை பிளந்த சமயத்தை நினைவு கூறுங்கள், உங்களை காப்பாற்றினோம், நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை மூழ்கடித்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அவருடைய விளக்கங்களை பற்றி நேற்று நாம் பார்த்தோம். அப்ப அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்கள் மூழ்கடிக்கப்பட்டு இவர்கள் அக்கறையில் சென்று அடுத்த சுதந்திரமாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சினாய் என்ற மலைக்குன்றுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை வழங்குவதற்கு வேதங்களை வழங்குவதற்காக வேண்டி இவர்களுக்கு அடுத்து உள்ள கட்டளைகளை வழங்குவதற்கு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சினாய் என்ற மலைக்குன்றுக்கு வரை சொல்கின்றான். மலைக்கு அதை இங்கு நினைவு கூர்ந்து காட்டுகின்றான். நாம் வாக்களித்திருந்தோம். யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. எப்படி? என்னண்டு? 40 லைலத்தன், 40 நாட்கள், 40 இரவுகளை அவர்களுக்கு நாம் வாக்களித்திருந்தோம். அதாவது 40 நாள் நீங்க இங்க வாங்க, உங்களுக்குரிய அதற்குரிய கட்டளைகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்லுவோண்டு. இன்னொன்னு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை காண வேண்டும் என்பதாக கேட்டார்கள். ரப்பே, உன்னை நான் காணணும், என்ன வெறுங்கனால இந்த கண்ணால பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னா, அது ஒன்று இருக்கின்றது. அந்த சினாய் என்ற மலைக்குன்றுக்கு அல்லாஹ் வர சொன்னான். அந்த மலைக்குன்றில் வந்த பொழுது தன்னுடைய அந்த நூலானியத்திலிருந்து, ஜலாலியத்திலிருந்து ஒரு விதமான ஒரே ஒரு இனிய அளவு ஒளியைத்தான் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டினான். அப்ப அவங்க அப்படி மயக்கம் போட்டு இருந்தாங்க. 40 நாட்கள் அங்கு இருந்தாங்க. அதுக்கு பின்னால் இவர்கள், அதுல நிறைய ஒரு சரித்திரங்கள்லாம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை பின்னுள்ள வசனங்கள்ல பார்ப்போம். இந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? சினாய் என்ற மலைக்குன்றுக்கு போன சமயத்துல இங்க ஒரு நபர், சாமீர் என்று சொல்லக்கூடிய நபர், இவருக்கு பேரு மூசா தான். இவருக்கு பேரும் மூசா தான். இந்த சாமீர் என்று சொல்லக்கூடியவன் யார் என்றால், இவருடைய சரித்திரங்கள் சுருக்கமாக நாம் பார்க்கக்கூடிய சமயத்துல, நிறை மாத கர்ப்பிணியாக இவர்களுடைய தாயார் படகில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த துணி என்று சொல்வார்களே, அதில் வந்து கொண்டு, இந்த படகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது தனித்தனியாக ஒற்றையாக யாரும் இல்லாமல் இவர்கள் மட்டும் அத தொழில் படகில் இருக்கக்கூடிய சமயங்கள்ல இவங்க வந்துட்டு இருக்காங்க. நடுக்கடல்ல காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, நிறை மாத கர்ப்பிணி. இந்த சமயங்களில் அந்த தாய் குழந்தையை பெற்றெடுக்கின்றது. அந்த தாய் குழந்தையை பெற்றெடுத்தது மட்டுமல்ல, பிறந்த சமயத்திலே தாயும் இறந்து விடுகின்றது. குழந்தை பிறந்த சமயத்திலே இப்ப தாய் இறந்த உடனே இந்த குழந்தை லாஸ்ட்ல காற்று போக்குகளில் இது அடித்து கொண்டு வந்து, இந்த செங்கடலின் பக்கம் அடித்து கொண்டு வந்தது. என்ன ஆயிடுது? இவங்க இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல ஒரு, அதாவது காடு பகுதியாக இருக்கக்கூடிய ஏரியாவாக அந்த கடல் பகுதியும் காடு மொட்டி இருக்கக்கூடிய பகுதியில இது ஒதுங்கிடுது. ஒதுங்கின அப்படியே கரை ஒதுங்கப்பட்டவன இந்த குழந்தை அங்க இருக்கும் பொழுது, இந்த குழந்தையை வளர்த்தது யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். குதிரையில வருவாங்க. குதிரையில வந்து ஒரு கையை, ஒரு விரலை இவர்கள் வைப்பார்கள், இதில் பால் சுரக்கும். மற்றொரு விரலை வைப்பார்கள், தேன் சுரக்கும். இந்த குழந்தைக்கு இதுதான் பால், யாரும் இல்லை.
இந்த குழந்தையை வளர்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குதிரையின் மூலியமாக மனிதனுடைய தோற்றத்தில் வந்து இது போல வளர்றாங்க. இந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது, அந்த காடுகள் மேடுகள் எல்லாம் சுற்றி வருகின்றது. இவங்க இந்த குழந்தை பார்க்கிறப்ப குதிரையில் வரக்கூடிய நபர்களை பார்க்கும் பொழுது பாலைவன பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கால் வச்சவன்னு, அதாவது கடற்கரை ஏரியாங்கையில அந்த பாலைவன பகுதியில் மணல் திட்டுக்கள் இருக்கக்கூடிய ஏரியா தானே. கால் வச்சுட்டு இவங்க போற இடங்கள்லாம் என்னன்னா செழிப்பாக பசுமையாக பிற்பொண்டுகள் முளைக்கக்கூடிய அளவிற்கு வந்துருது. அந்த குதிரை கால் பாதம் பட்டது அந்த மண்ணை எடுத்து வச்சுக்கலாம். மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இப்ப என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க இந்த பையனும் பெரிய குழந்தையாக வந்துருது. பெரிய குழந்தையாக வாழ்வாங்க வந்த பொழுது இப்ப ஊருக்குள்ள வந்து இவங்க மத்தியில வந்து இருக்குது. இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரரை விட்டு செல்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு நபர்களும் இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் விட்டு போடுங்க, நீங்க பாத்துக்குங்க, இந்த மக்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறாங்க. சினாய் என்ற மலை கொண்டிருக்க 40 நாட்களுக்கு இங்கு நடந்த நிகழ்வுகளோ தலைகீழாக மாறிவிடுகின்றது. என்ன தலைகீழாக மாறிடுச்சு? அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். சும்மா பிறகு நீங்க ஈமான் கொண்டீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு இஸ்லாத்தை தழுவி நீங்க வந்துட்டீங்க, முழுமையாக நம்பியிருந்தீங்க. சும்மா பிறகு அதற்கு பின்னால் இத்தகத்துல் ஐஜ்ல நீங்கள் காளை கன்றை எடுத்துக்கொண்டீர்கள். மின் பாதிஹி அதற்கு பின்னால் ஈமான் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நீங்கள் காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். என்ன காளை கன்று அப்படின்னா உண்மையான உயிருள்ள காளை கன்று, இந்த காளைகள் அல்ல, காளை கன்று அல்ல. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, சாமியில் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் எங்க அங்க ரப்ப போய் பார்க்க போறது, அல்லாஹ் பார்க்கிறது, அந்த மூசாவுடைய ரப்ப உங்கள்கிட்ட நான் இங்கே காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி அப்படின்னா, நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் தங்கங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகைகளையும் ஒன்று சேர்க்கப்பட்டு உருக்கப்பட்டு அதை காளைக்கன்றுடைய உருவத்தில் காளைக்கன்றாக செய்யப்பட்டு இப்ப இந்த மண்ணை எடுத்து அந்த இவன் செய்து வைக்கப்பட்ட அந்த தங்க காளைக்கன்றின் மீது போடுகின்றான். போட்டுவிட்டு நீ இப்ப பேச அப்படின்னு இங்க இதுக்குள்ள சைத்தா உள்ள பூந்துருவான். இப்ப சாமியாருக்கு உதவி செய்து யாரு உதவி செய்யறா? சைத்தா இப்லீஸ் உதவி செய்யறா. உதவி செஞ்சா அவன் உள்ள போய் நின்று இந்த காளைக்கன்று பேசுது, மூசாவுடைய ரப்பு நான் தான், எல்லாம் நான் தான் இருக்கேன், நீங்க என்னுடைய எல்லாத்தையும் கேளுங்க சொல்லுங்க, நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல தான் வந்து இப்ப இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த காளைக்கன்றின் பக்கம் போயிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் என்ன செஞ்சாரு? ஒன்னும் செய்யல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் பேசப்பட்டால் அங்கே பிரச்சனைகள் உருவாகிவிடும், இருக்கக்கூடிய இந்த கூட்டங்களும் ரெண்டாக போயிடும், இரண்டு கொள்கைகளாக பிரிஞ்சிடும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வர வேண்டும் என்பதாக அமைதி காத்தவர்களாக இருந்தாங்க. அப்பையும் அல்லாஹ் என்ன சொல்றான், வான்கும் நீங்கள் லாலிமூன், நீங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள். சும்மா அப்போனா இதுக்கு பின்னாடி நம்ம என்ன செஞ்சோம், அப்போனா மன்னிக்கும் உங்களை என்ன செஞ்சோம், மின்பாதி இதற்கு பின்னால் உங்களை நாம் மன்னித்தோம். தாலிக லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் என்ன செய்யறதுக்காக வேண்டி சுக்குர் நன்றி செலுத்துவதற்காகவும் நம்ம இப்படிலாம் செஞ்சோம். நீங்க செய்யாதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க, அதற்கு பின்னால் நடந்தது யார் ஏற்றுக்கொண்டார்கள்? அவங்க வந்து சொன்னது என்ன சொன்னாங்க, வயது ஆத்தைனா மூசல் கிதாப, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வேதத்தை கொண்டு வந்தாங்க. வல் ஃபுர்கான, இன்னும் சட்டதிட்டங்களை அதுக்குரிய என்னென்ன செய்யணும் ஏதுங்கிறது சட்டதிட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கிதாபுகள், வேதங்கள் எல்லாம் ஒரே ஜில்தாகத்தான் அவங்களுக்கு வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரே புத்தகம் போல வடிவத்தில் தான் வந்து இறங்குனது. அப்ப இதுவரை கொண்டு வந்தேன், இதெல்லாம் கொண்டு வந்து லஅல்லக்கும் தஹ்ததூன், எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க? லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இதை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்லக்கூடியது கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க இப்படி காளைக்கன்று வணங்கிட்டு இருந்தீங்க, அதையும் மன்னித்தார்கள்.
என்பதாக சொல்கின்றான். அடுத்துள்ள வசனங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன நடந்தது என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் அடுத்து விவரமாக சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அந்த நாளை பார்ப்போமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.